Hello everyone, Diwakar Raviram, Sriwakar Jobs and Radio welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு 2 டாப் காலேஜஸ் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த ரெண்டு காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்பியோடது வந்து பார்த்தீங்கன்னா 2622, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜோடது வந்து பார்த்தீங்கன்னா 2718. இன்டேக் இந்த காலேஜோட இன்டேக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000+. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 1000+ இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் வேகன்சி லிஸ்ட் வரப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் இன்டேக் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலான டாப் காலேஜஸ், அதாவது நிறைய ஸ்ட்ரென்த் உள்ள காலேஜஸ் அப்படின்றத காமிருக்காண்டி தான் நான் 1000+ அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்பி ஸ்டார்ட் பண்ணி 22 இயர்ஸ் ஓல்டு காலேஜ், ஸ்ரீகிருஷ்ணா வந்து 26 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். அனானிவர்சிட்டி அஃபிலியேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பியும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், ஸ்ரீகிருஷ்ணாவும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி வந்து லாஸ்ட் இயர் 96% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ்பி வந்து 1200+ ஆஃபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வந்து 900+ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கேம்பஸையும் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 2000+ ஆஃபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ விஎஸ்பி கரூர் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீடியம் சேலரி வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி வந்து 5.3 LPA, ஸ்ரீகிருஷ்ணா வந்து 5.5 LPA. ஸோ ரெண்டுமே வந்து மீடியம் சேலரி வந்து டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 1200+ ஆஃபர்ஸில் வந்து 5.3 LPன்றது ஸோ நல்லாவே ஒரு மீடியம் சேலரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டாப் கம்பெனிஸை மட்டும் நான் கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன். ஸோ விஎஸ்பிலையும் ஸ்ரீகிருஷ்ணாலையும் காமனாக வந்திருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் யார் யாருன்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2024 பேட்ச்ல வந்து இந்த 4 கம்பெனிஸ் கேப்ஜிமினி, அசஞ்சர், டிசிஎஸ் அண்ட் ஹெக்ஸாவர் இந்த 4 கம்பெனிஸுமே காமனாக வந்திருக்காங்க. கேப்ஜிமினி பார்த்தீங்கன்னா விஎஸ்பியில் 268 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்தீங்கன்னா 78 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா 104 ஆஃபர் வந்து விஎஸ்பியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54 ஆஃபர்ஸ் வந்து விஎஸ்பிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 89 ஆஃபர்ஸ் வந்து ஸ்ரீகிருஷ்ணாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெக்ஸாவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆஃபர்ஸ் இன் விஎஸ்பி அண்ட் ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கம்பெனிஸில் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் மட்டும்தான் வந்து விஎஸ்பியில் வந்து ஆஃபர்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஏன் நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறப்போ முக்கியமாக வந்து 4 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட அகடமிக்ஸ். ஸோ அகடமிக்ஸ் வைஸ் அந்த காலேஜ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். இன்பிட்வீன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபேக்கல்ட்டி, அதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது கம்பெனிஸோட டைப் பண்ணி ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அகடமிக் அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெகால விச்சஸ் அவரோட டைப் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறாங்க. கேப்ஜிமினியோட டைப் பண்ணி இந்த கம்பெனிஸோட டைப் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அமேசான் வெப் சர்வீசஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்என்டி எடுடெக்கோட டைப் பண்ணியிருக்காங்க. ஆரக்கிள் அகாடமி, டெசால்வ் செமிகண்டக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் செமிகண்டக்டர்ஸ் வந்து இப்போ நல்ல பூமிங்கில் இருக்குது. ஸோ செமிகண்டக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஐஓடி, ஸோ ஐஓடியுமே நல்ல பூமிங்கில் இருக்குது. ஸோ அதோடையும் டைப்பில் இருக்காங்க. ஹெக்ஸாவர், சால்வர் மைன்ஸ் இந்த கம்பெனிஸோடலாம் டைப் பண்ணி ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ கரண்ட்ல என்ன டெக்னாலஜிஸ் வந்து கம்பெனிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டெக்னாலஜிஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ எலிஜிபிள் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா விஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஐடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்பிஏ எலிஜிபிள் கோர்சஸ். ஸ்ரீகிருஷ்ணாவில் சிவில், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இசிஇ, சிஎஸ்சி, ஐடி அண்ட் மெக்காட்ரானிக்ஸ். ஸோ இந்த இயர் வந்து விஎஸ்பி அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காலேஜஸில் வந்து இன்னும் என்பிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்பிஏ அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ மற்ற காலேஜஸ்லாம் என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில், ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்ஸு கண்டிப்பாக என்பிஏ இருக்கணும். அடுத்து வந்து ஹைலைட்ஸ். ஸோ ரெண்டு காலேஜோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம், என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது இந்த காலேஜில் அப்படின்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு திங்க் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அகடமிக்.
ஸோ விஎஸ்பி பார்த்தீங்கன்னா அனானிவர்சிட்டி இவங்க அட்டானமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அனானிவர்சிட்டி அஃபிலியேஷனில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 550 காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த 550 காலேஜ் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து 3rd ரேங்க்ல வந்து அகாடமிக் வைஸ் இருந்திருக்காங்க. கோல்டு மெடல்ஸும் பார்த்தீங்கன்னா 5 கோல்டு மெடல்ஸ், 253 யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கேம்பஸ் அவார்டு வாங்கியிருக்கு. மோர் தென் 3000+ ட்ரீஸ் வந்து உள்ள இருக்கு. ரொம்பவே கிரீன் என்விரான்மெண்ட். அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏஐசிடி மூலியமா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ் அம்யூனிட்டிஸ் அவார்ட் பை நேச்சர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஹெச்ஆர்டி சென்னை சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, என்னென்னலாம் காலேஜில் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ அதுலேருந்து நான் எடுத்தக்கூடிய டீட்டெயில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் காலேஜ் இம்பார்ட்டிங் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் நல்லாவே குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வந்து 32 ஏக்கர்ஸ் நல்ல ஸ்பேசியஸாகவும் க்ளீனாகவும் க்ரீனாகவும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் எலிஜிபிள் கோர்சஸ் ஆர் அக்ரிடேட்டட் பை என்பிஏ. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க யூஜிசி வரப்போ போயிருந்த எலிஜிபிள் கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ வாங்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கு. என்பிஏ அக்ரிடேஷன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சென்டிவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்மிஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ 100% வந்து நிறைய இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% என்ரோல்மெண்ட் ஆயிருக்காங்க. குட் அகடமிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குட் அகடமிக்ஸ் வைஸ் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து ஃபேக்கல்டி பத்தாம இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஎஸ்பியோட ஹைலைட்ஸ். இப்போ ஸ்ரீகிருஷ்ணோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ஏஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 77th ரேங்க்ல இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 77th ரேங்க்ல இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ரேங்கிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 to 15 பேண்ட்வித்தில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெளியே ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 1 ஸ்பெஷல் அவார்டு வாங்கியிருக்காங்க எங்களோட டீம் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில். அப்புறம் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் டீம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் லெட்டர், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்க வந்து இவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெகனைஸ்டு வித் சிரோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரோன்றது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து இவங்களோட ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்டு வித் சிரோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணா. ரெண்டு காலேஜையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி கரூர் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீகிருஷ்ணாவும் உங்களுக்கு தெரியும் நல்ல டாப் காலேஜ். அவங்களோட அவங்க பெட்டரா பண்ற மாதிரி இருக்கு விஎஸ்பி. ஸோ நீங்க வந்து இந்த காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1லயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலேஜுமே நீங்க தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு படையெடுப்பாங்க. படையெடுத்து எல்லா காலேஜும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் விசிட் பண்ணுவாங்க. பட் விஎஸ்பி கரூர்ல இருக்கனால இந்த காலேஜை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா விஎஸ்பி கரூரும் நீங்க நேரில் போய் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு உங்க காலேஜை வந்து நீங்க ஃபைனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ டவுட் இருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.